ஹாய் ஆஃபீஸர்ஸ், டே 21 ஃபுல் டெஸ்ட் கொஷின் கமெண்ட் செக்ஷன் பிடிஎஃப் டிரைவ் லிங்காக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நேற்று ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது, இன்றைக்கி 21வது நாள் வந்துட்டோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு, கண்டிப்பாக நல்லபடியாக போகும். அண்ட் சில பேருக்கு வந்துட்டு இவன் கரெக்டாக கொண்டுட்டு போயிடுவானா, எதுவும் பாதியில் நிறுத்திடுவானா அப்படின்லாம் எதுவுமே டவுட் படாதீங்க. February 6 வரைக்கும் நான் கண்டிப்பாக கொடுத்துறேன். மேபி டைம் வந்து முன்ன பின்ன ஆகலாமே தவிர்த்து கன்ஃபார்ம் February 6 வரைக்கும் வந்துடும். தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்காது இல்லையா, அப்போ வேணா ஏதாச்சும் முடிஞ்ச அளவு கொடுக்க பார்ப்பேன். முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒன்று மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் 100% சொல்கிறேன், நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு 34 நாள் தான் கொடுக்குறேன். நான் பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது நான் 100 டேஸ் மெயின்ஸ் கொடுத்துவேன். சரிங்களா, நோ சண்டே, நோ சாட்டர்டே, நோ லீவ் அப்படிங்கிறத அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ யூடியூப்ல அப்பெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது, டெலிகிராமில் தான் அதை பண்ணினேன். ஸோ அது பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது, ஸோ அதனால் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இங்கே பண்ணுறேன். பட் அங்கே ஒர்க் வந்து சிம்பிள் எனக்கு. பட் எந்த ஒர்க் வந்து கொஞ்சம் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கனால இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இப்போ 21 நாள் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாமல் இருக்குங்களா, அதெல்லாம் தாராளமாக ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் எடுத்துக்கும், என்ன ஏதுன்னு எல்லாமே நான் தெரிஞ்சுக்கேன். பாதியில் நிறுத்திட்டு சாக்கு சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு அழகு கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ஸோ நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அந்த யோசிக்கிற தன்மை வளரும். அது வந்து எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, எக்ஸாம் கிட்ட வர அந்த டென்ஷன் அல்லது ப்ரெஷர் வந்து லைட்டாக ஏறிட்டே தான் இருக்கும். அது இயல்பான ஒன்று தான், உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க, காமாக உங்களை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பதட்டப்பட்டோம் அப்படின்னா சொதப்பி எடுத்துரும், படிக்கவே முடியாது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த தப்பை நான் சரி பண்ணாதனால தான் என்னால் ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ண முடியல. நீங்கள்லாம் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு வந்துட்டீங்க. அஃப்கோர்ஸ் மெயின்ஸில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா போஸ்டிங் கிட்ட வந்திருக்கும். ஸோ 20,000 பேர்த்துலேருந்து 2,000 பேர்த்துக்குள்ளே வரணுங்கும் போது கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்க செய்யும். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பாய்.